எஸ்கியூஸ் மீ. ஆமா, அதே தற்குறி தான். நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே நடக்கும். யாராவது தற்குறி மாட்டினாங்களான்னு கேக்குறாரு. மாட்டிக்கிட்டாரு. நாங்களும் தற்குறி. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதிமுக வந்துட்டு பிஜேபியுடன் தாலி கட்டி வாழ்ந்துருக்காங்க, விருப்பம் இல்லாமன்னு சொல்றீங்க. தாலி கட்டிக்கிறது மட்டும் தான் அதிமுக. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் விஜய் கூட தான். வெரி குட். இந்த குணம் இருக்கா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அரசியல் சாக்கடை. நீங்க சாக்கடை, நீங்க சாக்கடை, நீங்க சாக்கடை, நீங்க சாக்கடை. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நான் ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகத்தை உருவாக்குறது என் கொள்கை. அடிச்சு சொல்றேன். இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? என்ன கூட்டணி மண்ணாங்கட்டி கூட்டணி? என்ன அதிமுக பாஜக ஒண்ணா இருக்காங்க. கன்ஃபார்ம். எலெக்ஷன் கிட்ட என்ன பண்ண போறாங்க? அதிமுக பாஜக கட்சி விட போறாங்க. அதிமுக வெளிய வந்து நாங்க பாஜக உறவு முடிச்சிட்டோம், நாங்க தனியா நிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர போறாங்க. அதுல சில சில்லறைங்க விலை கொடுத்து வாங்க போறாங்க. அதுல ஒருத்தர் தான் என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? மகளிர்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இலவச பேருந்து, மருத்துவ காப்பீடு திட்டம், குழந்தைகளுக்கு சைக்கிள், காலை உணவு, மதிய உணவு. திராவிட கட்சிகள், திராவிட மாடல் ஆட்சி எல்லாமே பார்க்கும்போது தமிழகம் இந்தியாவில சிறந்து விளங்குது. வெறித்தனமாக இருக்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இங்க எல்லாமே சரியா இருக்கும்போது என்ன புடுங்க வந்தாரு விஜய்? நீ இப்ப பேசிக்கிட்டு பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. அவர் ஏன்ட்ட கேட்டா கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன்ட்ட கேட்டாங்க கட்சி ஆரம்பிச்சாரு. பிஜேபி கேட்டு, பிஜேபி கேட்டு, பிஜேபி கேட்டு. இனி உள்ள காலங்கள்ல மதத்தை வச்சு நசுக்க வராங்க. இந்துத்துவா தான், ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான் தமிழகத்துல ஏறி மிதிச்சு உட்கார போறாங்க. இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. அப்ப ஜெட்டி பனியன் தான் சூடு சொரணையா. அடுத்த 31 இன்னும் ஏறிடுவாங்க. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்ட பிறகு நமக்கு சாதி மதம் அடையாளம் இருக்க கூட சொல்றதானே விஜய் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விஜய்க்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா? இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவர் இப்பதான் பான் பேபிங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் குழந்தை தான். விரலட்சி சப்பு சொல்லுங்க, விரலட்சி சப்பு சொல்லுங்க, விரலட்சி சப்பு சொல்லுங்க. தமிழக முதல்வர் தான் கூப்பிடணுமே தவிர இந்த காரணத்துக்கு கொண்டு அங்கிள் கூப்பிட கூடாது. பொண்டாட்டிக்கு துரோகம் செய்றவன், தான் வீட்டுக்கு 2 மணிக்கு வந்து ஒரு நடிகை கூப்பிட்டு கூத்தடிக்கிறவன் அவன் தான் சொல்லுவான். இன்னொருத்தரை பார்த்தா அங்கிள். எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க, நல்ல குடும்பத்துல நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அப்படி பேச மாட்டாங்க. போச்சடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ண? முதல் சிஎம் 2026ல முதல் சிஎம் கிறிஸ்தவ சிஎம் தமிழ்நாடு அரசியல் வரல. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரா இருந்துகிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? என் சகலப்படி பால்ஜனர் எல்லாம் மௌனமா பண்றாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி என் சகலப்படி பால்ஜனர் போய் அவரை போய் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு பார்த்தாங்க? ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? ஏங்க பாவம் பண்ணோம், ஃபாதர்ட்ட போய் பாவம் பண்ணி கேட்கலாம். ஃபாதரே பாவம் நான் பண்ணலையே, நான் பண்ணலையே, நான் பண்ணலையே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. 14 வழக்கு இருக்கு உங்க மேல. ஏங்க வழக்கு வந்து என் சகலப்படி ஒரே நான் அதெல்லாம் தெரியாது. ஃபுல் லாக்டவுன்ல ஆள் கடத்தல், கொலை மிரட்டல் எல்லா வழக்கு உங்க மேல இருக்கு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. என்ன எங்க இருக்கு கொலை பண்றது? நான் பைத்தியக்காரன் உட்கார்ந்து நீங்க பேசுறதுக்கு. இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்தசா வச்சிருவேன். உங்கள்ட்ட கையெடுத்து கும்பிடுற ஒரு கோரிக்கை கேளுங்க. அரசியல்னா அரசியல் செய்யுங்க. இந்த புனிதமான உடைய போட்டுட்டு இப்படி ரட்ட வேஷம் போடாதீங்க. மதவரி கிடையாது, சகோதர பாசங்க. மதவரி கிடையாது, சகோதர பாசங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? மதவரி கிடையாது, சகோதர பாசங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? இதே பாஜக சொன்னா சகோதர பாசம் இல்ல, நீங்க சொன்னா சகோதர பாசம். மதவரி கிடையாது, சகோதர பாசங்க. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க இந்துத்துவ நாடா மாத்தணும், ஒரு இந்துதா வரணும், அது சகோதர பாசம்ன்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க விஜய் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் சொல்றேன் விஜய் வரணும். அவர் வரல. மதவரி கிடையாது, சகோதர பாசங்க. தற்குறி அப்படின்னா காய விட்டு
சந்தோஷப்படுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏங்க நீங்க சந்தோஷப்பட்டு பிரச்சனை இல்லைங்க, இந்த உடைய நீங்க சந்தோஷப்படாதீங்க. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை. ஏன் பண்ணக்கூடாது? இந்த உடைக்கு ஒரு பெருமை இருக்குங்க. நாங்க பண்ணல. என் மதத்தை சார்ந்த விஜய், என் சகோதரங்க முதல்வராவன் சொன்னது அதுதான். சித்திரவதை இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. எங்க காமராஜர் எங்க தாத்தா, அதுக்கப்புறம் எல்லாம் ஊழல் தான். காமராஜர் எங்க தாத்தா. என்னது பாக்குறீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் நாடாரா சாவுல புளிய மக்களுக்கும் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க என்ன எங்கேயோ போறீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் அவரு படுத்துற கொடுமை இருக்கே. ஐயோ ஐயோ. அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. அடங்கொம்மால சார் பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகன். ஐயோ சாமி வேற தளபதி 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 லூஸ் இல்லனே மென்டல் தளபதி 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 ஜனநாயகன் ஜனநாயகன். செங்கோட்டையன் சார், நீங்க வந்து டிவிக்கேல இணைஞ்சிருக்கீங்க. காரணம் ஜிங்குச்சா 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 அந்த ஜால்ராக்கு மட்டும்தான். செங்கோட்டையன் சார், நீங்க ஜிங்குச்சா 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 அந்த ஜால்ராக்கு மட்டும்தான். உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். பொண்டாட்டிய பொண்ணு கட்டுவேன். ஆமாங்க ஐயா. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இவன் என்ன லவ் பண்றா போல இருக்குடி. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரிடி கருப்பி எந்திரி. பாரு 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 நல்லா பாரு. சூப்பர் சார், ஃபேமிலியா பாரு. என் தோளு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு. பார்த்து புட்டு சந்து பந்துல புடுங்கி ஓடு. ஏய் பாரு பாரு சூப்பர் சார் பாரு, அவரு கூட என்ன பாரு. பார்த்து புட்டு கடைய மூடு. நல்லா கட்டுக்க. யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பார்க்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. அம்மா எம்பி இருக்காங்க, அவங்கள உட்கார வைங்க. அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவுல உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு 50 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாரா? யாரியா உங்களுக்கு எல்லாம் எங்க வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க? அதாவது செங்கோட்டையன் என்னமோ விருப்பப்பட்டு தான் தாவைக்கால சேர்ந்துட்டாரு, அப்படி சந்தோஷமா போய் சேர்ந்துட்டாருன்னு மீடியாக்கெல்லாம் காட்டப்படுது. அதெல்லாம் உண்மை இல்ல. அவர் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், ஜெயலலிதா அவரோட புகைப்படத்தை தன்னுடைய சட்டப்பேர்ல இன்னும் வச்சிருக்காரு. அதாவது எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். தாவேக்கா வந்து அதிமுகவை எதிர்க்குது அப்படின்னு இருக்கும்போது ஜெயலலிதாவோட போட்டோ சட்ட பாக்கெட் வச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவருக்கு தாவேக்காவோட துண்டல் கழுத்துல போடும் போது அதையும் நிராகரிக்கிறாரு. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு இந்த கட்சியில சேர்ந்து விருப்பமே இல்ல. பாஜக வந்து நீங்க போய் சேருங்க, நீங்க அங்கதான் போகணும்னு அவரை புஷ் பண்ணி தள்ளினதுனால அவர் போய் சேர்ந்திருக்காரு. அது அவரோட நடவடிக்கைகள்ல இருந்து வெளிப்படையாவே நமக்கு தெரியுது. இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு மனதளவுல தயாராயிட்டீங்களா? இல்ல நான் சொல்றது கேளுங்க. அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கா? தின ஒரு கட்சிக்கு போயிருக்கா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு.
இந்த பையன் அவன்? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும், அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு ஒன்னும் தெரியல, ஒன்னும் வரல, ஒண்ணுமே கத்துக்கலப்பா நானு. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. வெறித்தனமா இருக்க. வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு